யாரால நமக்கு பிரச்சனை வருதோ, இது மனம் திறந்த மனத்தோடு உங்கள்கிட்ட நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் தீங்கு அனுபவிக்கிறதுல ஜெயம் எடுக்கிறதுக்கான காரணம், ஐயோ ஏதோ வரப்போது, ஏதோ நம்ம இழக்க போகிறோம், அது இல்லை விஷயம். யாராலும் உங்களுக்கு தீங்கு வருது? மாமியாருன்னு சொல்லக்கூடாது, நாத்தனாரும் சொல்லக்கூடாது. ஆணுக்கும் சொல்கிறேன், ஆணுக்கு நாத்தனார் கிடையாது. என்ன, பெண்ணுக்கு தான் நாத்தனார், மனைவிக்கு தான். ஆனால் மாமியார் அடிச்சானோ ஒரு லாபான்னு இருப்பான், ஒரு சவுல் இருப்பான் வேதாமத்தில். அந்த மாதிரி நமக்கு எதனா ஒன்று அந்த மாதிரி தான் கர்த்தர் அமைப்பார். நல்ல குடும்பமே கிடைக்காத ஐயானா அவன் நல்லவன் அவனும் தான் நம்மளை ஏற்றுறாரு அந்த வீட்டுக்குள்ளே. இதுதான் உண்மை. ஆனால் நமக்கு கர்த்தர் நன்மையானது தந்திருக்கிறான்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் அங்கெங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். இருக்கிற வாழ்க்கை நீங்கள் தாராத்துருவீங்க, தாரை வாத்து விடுவீர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யணும் முடியாது, இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசிக்க முடியாது. இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நொந்து கசந்து வாழ்வீங்க. இருக்கிற வாழ்க்கையில் தேவையில்லாத வியாதிகள் உள்ளே வந்துடும். அதனுடைய காரணம் என்னென்னா, அந்த கசப்போட திருவிருந்து எடுப்பீங்க. அந்த திருவிருந்து தன்னுடைய வீரியத்தை காமிச்சு நீங்கள் ஒரு பலவீனமான பாண்டம் ஆகிடுவீங்க. இந்த டாப்பிக்குள்ளெல்லாம் வரவே முடியாது, தீங்கு அனுபவிக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு தீங்காக மாறிடுறேன் எல்லாருக்கும். நானே ஜெர்ம்ஸ், வைரஸ், பாக்டீரியா மாறிடுறேன். எனக்கு பிடிச்சவங்ககிட்ட வண்டி பழகிறேன், எனக்கு பிடிச்சவங்களுக்கு வண்டி நான் சோத்திரம் சொல்கிறேன். எனக்கு தீங்கு செய்கிற ஒருத்தன் இருக்கிறான்றது தெரிய வந்துச்சுன்னா அவங்களோட நம்மளுக்கு டீல் பண்ண தெரியல. ஏன்னா பல முறை கர்த்தர் என்னை வார்ன் பண்ணார், உனக்கு இந்த விஷயத்தில் அறிவில்லை, எந்த விஷயத்தில், இந்த விஷயத்தில் அறிவில்லை, எந்த விஷயத்தில் ஆண்டவர், இந்த விஷயத்தில் அறிவில்லை, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா எது இதெல்லாம் முறிக்கின்றதோ அதுக்கிட்ட டீல் பண்ண ஞானம் இல்லை. நான் புரிஞ்சுக்கினேன், முறிக்கின்னு தான் இருந்துச்சு, தீங்கு செஞ்சாங்கன்னு சொல்லலை. ஆனால் சொல்லப்படுகிற கருத்து உங்களுக்கு உண்மையிலே சங்கீதக்காரன் சொல்கிறது போல், என் பிராணனை வாங்க தேடுகிறாங்க, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறாங்க, கர்த்தாவை பார்த்து கொள்ளும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்னென்னா, நம்ம அதை எப்படி அதை அணுகணும், தீங்கு செய்கிறவர்களை எப்படி அவங்ககிட்ட நடந்து கொள்ளணுன்றதை விசுவாசிகளாக நாம் தெரிந்திருக்கணும். தீங்கே வரக்கூடாது இல்லை, கர்த்தர் சகல தீங்கு விலைக்கு என்னை பாதுகாப்பார், யாபேசின் ஜபம் இருக்கிறது, தீங்கினை துக்கப்படுத்தாதபடி. அந்த தீங்கு வராமல் நம்ம நடந்துக்கணும். மழை தண்ணி படாமல் வாழ முடியுமா ஐயா? என்ன தான் நீங்கள் மாளிகையில் வாழ்ந்தாலும், கூட கோபுரத்தில் இருந்தாலும், ஒரு சொட்டு தண்ணி மழை தண்ணி படாமல் வாழ்ந்தீங்கன்னா நான் கோமாவில் தான் இருக்கிறேன்னு அர்த்தம், பெட்ரிட்டனாக இருக்கிறேன்னு அர்த்தம். சூரிய வெளிச்சமே படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சுட்டெரிக்கிற வெயில கூட விடுங்க, சூரிய வெளிச்சமே படாமல் வாழ்ந்தேனாக்கா நான் ஒன்று மறுபடியும் நான் கை கால் முடக்கப்பட்டு உட்காந்துருவேன். சன்லைட் சரீரத்துக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். அதனால தான் ஐரோப்பியா தேசங்கள்லாம் அரைக்குறை ஆடையோடு சுற்றி கொண்டிருப்பாங்க. அவங்க இங்கே வந்தாங்களும் அந்த சன்லைட்டை ரொம்ப விரும்பி பீச்சில் படுத்துன்னு இருக்கிறாங்க இல்லையா, அரைக்குறை ஆடையோட. ஏன்னா அவங்களுக்கு அந்த சன் பாத் வேணும். அந்த சூரிய கதிர்கள் சரீரத்துக்கு அவ்வளோ க்ஷேமத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் அவங்க அப்படி சுற்றுதுங்க. நமக்கு அது இலவசமாக கிடைக்குதா, அதை நம்ம மதிக்கிறது கிடையாது. ஐயோ வெயிலை நொந்து கொள்கிறோம், கடித்து கொள்கிறோம், என்ன வெயில் வா, என்ன வைக்க இது அப்படின்னு. ஆனால் சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இந்த சூரிய வெளிச்சமும் சரி, மழை தூறலும் சரி படாத ஒரு மனுஷன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி அவன் வாழ்ந்தால் பிறவிலேருந்தே அவன் ஒரு பயங்கரமான வியாதியஸ்தனாக இருப்பான். அப்போ கூட அவனை கொண்டு போய் சேரோடு தூக்கிட்டு போய் உட்காந்து வெயிலில் வைப்பாங்க கொஞ்ச நேரம். என்ன எது வத்தலை இது காய வைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, அப்படி தான் வைப்பாங்க, அப்படி தான் வைக்கணும். அப்போ தான் அவன் கொஞ்சமாவது ஆரோக்கியமாக இருப்பான். அவன் எழும்பி சகஜ மனுஷனை போல வரத்துக்கு சூரிய வெளிச்சம் தேவை. அதே போல் தான் கிறிஸ்தவ ஜீவியமும். பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை. உபத்திரவம் பாடுகள் ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், தெரியும், நம்ம வீட்டில் நடந்துன்னு இருக்குது, நம்ம வாழ்க்கையில் போயின்னு இருக்குது. என்ன உபத்திரம்? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்றது உபத்திரவும், பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை இல்லைன்றது உபத்திரவும். ஏதோ ஒரு குறைவு நிறைவாகிற வரைக்கும் அந்த உபத்திர காலம். இதுதான் நம்ம படித்தது. தீங்கு அனுபவினா உங்களுக்கு எதிரிட்டு இருக்கிற ஜனங்களை உங்களுக்கு கையால் தெரியணும். எல்லோரும் ஓடி போயிட்டாங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டானுங்க, முஞ்சா புடுறான்ட்டு. பிடிக்க முடியாது இல்லையா, இயற்கை சீற்றம், கேஸ் ஒன்றும் இல்லாத போயிடும். ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் நிற்கிறாங்க. இது எங்கேயாவது நடக்குமா? ஒரு அரை மணி நேரத்துக்கு வேணால் போட்டு தோயின்னு துவைச்சான். அரை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. நிகழ்வுனா என்ன, நல்ல நிகழ்ச்சியாக அது. சுனாமி வந்த மாதிரி பூகம்பமே வந்திருக்குது, எல்லாம் இடிஞ்சு அசைக்கப்படுது, கட்டடமே குலுங்குது, எல்லாம் ஓட்டானுங்க பயந்துங்கண்ணே. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே நிற்கிறோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், உனக்கு தீங்கு செய்து கொள்ளாது. முதல்ல அந்த பிசாசு ஓட்டினது அப்படியே ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க எல்லாம்.
இதல்லவா வரம், இந்த வரம் எனக்கு கிரியை செய்யணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் ஜுரம் தான் வரும், வரம் வராது. அதாவது நல்ல க்ரீமி பார்ட்டு, நல்ல நம்மளுக்கு ஆளுகை செய்யக்கூடிய பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் ரொம்ப விரும்புவாங்க, அது ரொம்ப பேர் பயணப்படுவாங்க. வரம் பெற்றவர்களை பார்த்த ஒரு லவ் வரும். வரம் பெற்றவர்கள், அதாவது அந்த வரம் கிரியை செய்கிறப்போ அது இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி வரனால அவங்க மேலே ஒரு தனி பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே தூஷணமாகவும் மாறும். அதுக்கப்புறம் இது சைக்கிள், இது தூற்றுவார்கள் தூற்றுவாங்க, போட்டுருவாங்க. புது குரோடு வந்துன்னு இருக்கும், பழைய குரோடு போயின்னு இருக்கும். பூமிக்குள்ளும் போவோம், கர்த்தருக்குள்ளும் போவோம், இல்லை கர்த்தரை விட்டும் போவோம், கர்த்தருக்குள்ளும் வரும். இப்படி இது ஒரு சைக்கிள். இது ஒரு சக்கரம், வாழ்க்கை சக்கரம் மாதிரி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது ஒரு சக்கரம். இது வருவோர் போவோர் எல்லாம் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிக்காமையும் போவோம். ஆனால் இந்த வரம் பெற்றுக்கிறவங்க மேலே ஒரு தனி மரியாதை இருக்கும், ஒரு தனியாக ஒரு அன்பும் இருக்கும். ஒழுங்காக போகிற வரைக்கும் சொல்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும். இப்போது இந்த வரம் கிரியை செய்கிறது தான் எல்லாருடைய கவனமாக அப்படியே அட்டென்ஷன், பே அட்டென்ஷன் ஒன்லி ஃபார் த கிஃப்ட் ஆப்ரேஷன். இந்த வரம் கிரியை செய்தையா, இந்த வரம் கிரியை, இந்த வரம் எனக்கு கிடைச்சால் நான் வானத்தை வெளில மலைச்சிட மாட்டேன்னா, அந்த வரம் இல்லாத வரம் தனக்கு இருந்தால் நல்லமா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் வரம் பெறுகிற ஜனங்கள் அது வேறு ட்ராக். அது கர்த்தர் நம்பி கொடுக்குறது. அது சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் அவங்களுக்கு நம்பி தெரியாமல் கொடுத்துட்டாரு வரம். அவங்க வரம் வாங்கிட்டதுக்கு பிறகு அவங்களுடைய சேட்டைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கள பார்த்தா சில பேருக்கு ஒரு கோவம் வந்துடும். கர்த்தர் ஏன் இந்த மனுஷனுக்கு இந்த வரம் கொடுத்தாருன்ற அளவுக்கு யூக மனசாப்படுவாங்க. என்னமோ கர்த்தருக்கு ஞானம் குறைவாக இருக்கிற மாதிரி. சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த வரத்தின் மீது அவ்வளோ கவனிப்பு இருக்குது, கண்காணிப்பு இருக்கும், கவர்ச்சி இருக்கும். கவர்ச்சின்ற வார்த்தையை யூஸ் பண்ணால் தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க. ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த நபர் போகிற பாதை தெரியும். வரம் பெற்றோருடைய குணம் இப்படி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். கூட அந்த உள்ள அந்த சிகரெட் பீடி புஷ்ணு இருப்பாங்க ஜெயிலில். இவங்களும் கொஞ்சம் புதுசாக போனோன்னே, வாங்கண்ணே எப்படின்னு, என்னென்ன இந்த வளசிட்டாங்க, உட்காருங்கண்ணே, அப்படி இப்படிலாம் கொஞ்சம் கன்சோல் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல, இருறா எதுவும் பண்ணிக்காதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கணும். என்னை நேரே போட்டு அடித்தவங்கிட்ட போய் நாங்கள் இங்கே தான் இருக்கோன்னு சொல்கிறது வரத்தை காட்டிலும், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு விஷயத்தை காட்டிலும், இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் விசுவாசியுடைய குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தீங்கு இல்லை, நீங்கள் தீக்குள்ளே கூட வாழ்வீங்க. தானியேல் சிங்கங்களுக்கு மத்தியில் வாழ்கிறாரு. ராஜாவே, நான் படிக்கிறப்போ கோச்சுக்காதீங்க, அதான் முதல்ல சொன்னேன், மனம் திறந்து பேசுகிறேன். படித்து முடித்தோடனே 93 செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் நான். ராஜாவே, என்ன ராஜாவே, கூஜாவே, ஏன்ட்ட தீர்க்குது. அப்போ எனக்கு இந்த லைனில் நான் வரல. சாதாரண விசுவாசி, அற்ப விசுவாசி. அப்போது அற்ப விசுவாசி, இப்போ அற்ப விசுவாசின்னு நினச்சிக்கோங்க. என்ன ஏன்ட்ட தீர்க்க தரிசனம்லாம் உரைச்சி, என்னை தீர்க்க தரிசியெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ தான் இந்த கிரியைகள், இந்த வரத்தின் கிரியைகள்லாம் எனக்கு இல்லாத காலம். அது அபிஷேகம் தான் பெற்றிருக்கிறேன். என்கிட்ட தீர்க்க தரிசனம் உரைச்சி வச்சு என் மூலியமாக எல்லா சத்துவத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு ராஜாவாக இருந்துங்கன்னு சிங்ககேபியில் போட சொன்னால் போடலாமா? அக்கினி சொல்ல தள்ளலாமா? சொன்னல தள்ளணும். 18 வயசில். என்னையா ராஜா இது? தப்பான ராஜாவாக இருக்காங்க. மன முதிர்ச்சி இல்லாத காலன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ 18 வயசு. எவ்வளோ வயசானாலும் நிறைய பேருக்கு இது தானியேல் விஷயத்தை விட்ருங்க. இப்போ நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆஸ் அ பாஸ்டராக நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். எனக்கு தனி கனம் வேணும், எனக்கு தனி ஜனம் வேணும், எனக்கு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஒன்றும் கிடையாது. நீ தீங்கு அனுபவிக்கிறதுக்கு தான் உனக்கு இந்த வரம் கொடுத்தது. அன்றைக்கி 18 வயசு தெரில. என்ன இது, ராஜாக நினச்சா எல்லாமே தடுத்துருக்கலாம் இல்லையா? நான் சொல்கிறேனே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் இருந்தாலும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஆள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய உபத்திரவத்தின் பாதை கடந்து சென்று தான் ஆகணும். நீங்கள் ராஜாவினுடைய வீட்டு பிள்ளையாக இருந்தால் கூட சரி,
பெரிய போதகருடைய மகனாக இருந்தால் கூட சரி, பெரிய தீர்க்கதரிசியுடைய பேரம்பேத்தியாக இருந்தால் கூட சரி, நீங்கள் தூக்க வேண்டிய சொல்லி தூக்கினா தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் போகும். அடுத்த வழித்தடம் அந்த ஸ்டேஷன் தாண்டணும், அடுத்த ஜங்ஷன் அப்போ தான் வரும். இல்லைன்னா அங்கேயே சுற்றின்னு இருக்க வேண்டியது தான். வளர்ச்சி இருக்காது, யாரோட பேர்லேயே ஓடின்னு இருக்கும். அதுதான் சொல்கிறது, அந்த நிறுவனத்தினால் அவங்க உயர்த்தப்படுவாங்க, அந்த அந்த போடுற அந்த ட்ரெஸ்ஸுனால் உயர்த்தப்படுவாங்க. அடையாளமே அதாக தான் இருக்கும். இந்த நிறுவனம், இந்த உடுப்பு, இது தனிப்பட்ட ஜீவி என்ன பார்த்தோன்னா சாமானிய மக்களாக தான் இருப்பாங்க. வரங்கள் கிரியை செய்யறதுக்கு தகுதி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதிலே சபைக்கு கிடைக்கிற நன்மை என்னென்னா, வரம் எப்படி கிரியை செய்யுதுன்னு கற்றுக்கோங்க. யாருக்கு கிரியை செய்யறதும் புரிஞ்சுக்கணும். இந்த குணாதிசயம் இல்லாமல் வரம் பெற்ற பிறகாவது இந்த குணாதிசயத்தை வளர்த்துக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிருபையினால் துரோகிகளாக மனுஷருக்கு தான் வரங்களை கொடுக்க அவர் பரத்துக்கு ஏறி சென்றார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா?